வைகுண்டா மாடு போற காலத்தை பாத்தியா? ஏன் போகாது? வேதா பறக்கும். கத்தையா 2 கரும்பை வச்சு பாரு. டேய் 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 2 கரும்பு துண்டை எடுங்கடா. இப்ப மாடு போற வேகத்தை பத்தியா? காத்தால பறக்குது. பறக்குதா இல்லையா பாடுறான். ஐயோ ஒரு மாடு படுத்துருச்சுடா, தூக்குங்கடா. வேணுண்டா வேணும். வாயில்லா ஜீவனை போட்டு வளாசினிய இப்ப தூக்கு. தூக்க வர்றீங்களா? அம்மா கூப்பிட்டுமா? எமோ எமோ அம்மாவை கூப்பிடுறான்டா, போய் கொஞ்சம் கை விடுறா. ஆமாண்டா வாடா ஒரு கை கொடுறா. கட்டாயம் உனக்கு கை கொடுக்கத்தான்டா போறோம். டேய் எதுக்குடா வாயில்லா ஜீவனை போட்டு கஷ்டப்படுத்தணும்? அழகு நீயே கழுத்துல மாட்டி இழுத்துருடா, கொஞ்ச நேரத்துல அந்த கரும்பெல்லாம் தீர்ந்துடும். சரிதான்டா. எத்தனை படிடா? எதுக்கு? ஏனிக்கா? கைலாசத்துக்கு. கைலாசத்துக்கா? ஓய் கருப்பஞ்சாறு எத்தனை படி சேர்ந்திருக்குன்னு கேக்குறேன். அதுவா 3 படிக்கு பஞ்சம் இல்ல. ஆமா சாரோட சக்கையும் இல்ல சேர்ந்து உழுவுது. உழுவண்டா உழுவோம். நல்லவனோட பொல்லாதவனும் சேர்ந்திருக்கான் பாரு இந்த உலகத்துல. அதனால தான்டா என் மகனையே மாடா கட்டி அடிக்கிறீங்க. பச்சை பிள்ளைய பாடுபட விட்டுட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிக்கிறீங்க. பாய பசங்களா? ஏண்டா முட்டாப்பல முதல்ல சொன்னே தூக்குடான்னு. அழகு கஷ்டப்படுறத பார்த்துட்டு சிரிக்கிறிய. நான் எங்கடா சிரிச்சேன்? பண்றதையும் பண்ணிட்டு தப்ப என் தலை மேல போடுறிய. போங்கடா வேலை போய் பாருங்கடா. அழகு இந்த இடத்துல கழுத்து இருக்குதா? அந்த இடம் காலியா இருக்கான்னு பாரு. கணக்கு அந்த இடத்துலதான் இருக்குது. இருக்கா? உங்க அப்பா இருந்தா மாட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏமா மாடி என்ன அடிக்குமா? அட போடா, கரும்பால கந்தசாமின்னா ஊரே கை தூக்கம்டா. ஏன் அப்பாவை அடிக்கவா? கும்பிட அவ்வளவு மரியாதைன்னு. ஆஹா பாவி மனுஷன் எவனோ ஒரு சாமியார் கனவுல வந்து கூப்பிட்டாருன்னு காஷாயத்தை கட்டிக்கிட்டு கிளம்பிட்டாரு. என்னடா இது? ஏன் அப்பாவுக்கு வேட்டி சோக்கா இல்லையா? அட போடா, வயிற்றுச்சு கிளம்புறதுக்கு நீ ஒரு தந்து சேர்ந்த. சரி சரி வா சோத்திங்க. சரி சரி போ. வைகுண்டா வாரேன். கைலாசம் போறேன். முதல்ல வீட்டுக்குள்ள போ. கோபுரத்து பொம்மையாட்டம் குள்ளுதே அழகு. இது தொடாத, குசுது. ஏமா எம்மடியோ பாருமா. ஐயோ கைய தொடாத தொடாதன்னா. ஐயோ ஐயோ சுத்திரிய. அழகு மயக்கம் வருது மயக்கம். அழகு என்னடா இது? அட போமா, காரியத்தை கெடுத்து விட்டிய. நீ என்ன பொம்பளை நீ? அவளு நான் சேர்ந்து கைய பிடிச்சி சுத்திக்கிட்டே இருந்தா கெடுத்து விட்டிய. ஏமா நீ இங்கே நில்லு, அவங்க காத்துக்கிட்டு இருப்பா. கிணவுல போய் 2 சுத்தி சுத்திட்டு வர. அழகு எழுந்துடா. ஐயோ யோ 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 யோ. யாரா கனவுல வந்தது? உன் பாட்டி. காளியா? கையில சூனம் இருந்ததா? நீ என்னமா நீ பக்கத்து வீட்டாக்கால சொல்றியே? கையில சூழல் இருந்தா கைய பிடிச்சி சுத்திக்கிட்டு இருப்பாங்களாக்கும். சாயே ஐயோ நீ பேசாம போய் சாயே. சாயே என் பிள்ளைய பயமுறுத்தாதே. வாயதுடா கண்ணு. 90டா. நின்னுகிட்டே தான் இருக்கிறேன். சாம்பா, கோழி திருடியதை கண்ணால பார்த்தவன் கரிய தில்லவன் எல்லாம் இருக்கான். கதை அழைக்கிறிய திருடிய கோழிக்கு அபராதமா?
10 மரக்கா நெல்லும் ஆண்ட வீட்டு வயலுக்கு 300 கால் தண்ணி இறைச்சு ஊத்தணும். போ. தர்மம் இல்ல எஜமா, ஆண்டவனுக்கே பொறுக்காது. இழுத்து போங்கடா அவனை. 10 வருஷமா எத்தனையோ வழக்குகளுக்கு வகையா தீர்ப்பு சொல்லியிருக்க. ஆண்டவனுக்கே பொறுக்காதாமல்ல. அவன் கிடக்குற முட்டா பேவுள்ள வீட்டுக்கு 100 தேங்காய் அனுப்புறேன், வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கணும். பரவாயில்ல, ஏதோ அனுப்புறதா அனுப்புறீங்க. இளங்காயா இல்லாம முத்தின காயா பார்த்து அனுப்புங்க. அதுக்கு என்னங்க, சரி அப்போ நான் வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. இதோ பக்கிரி என்ன எங்க? வாங்க 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 பக்கிரி என்ன. ஆஹா. என்னமோ நீங்க தேவலோகம் போயிட்டு வந்ததாக ஊரெல்லாம் ஒரே பிரஸ்தாபமா இருக்க. தேவலோகம் என்ன எவலோகம் கூட போயிட்டு திரும்பி வந்திருக்கேன். யமலோகமா? ஆ. என்ன தம்பி விளையாடுறீங்க? யமலோகம்னா நம்ம மாமன் மச்சான் விட போன உடனே திரும்பி வர்றதுக்கு கனவு கண்டிருப்பீங்க. கனவா? பக்கிரி என்ன, நீங்க சின்ன பிள்ளை இல்ல தும்பிய புடிச்சு அது வால்ல குச்சியால குத்தி பறக்க விட்டு விளையாடுவீங்களே, அதுல உங்களுக்கு ரொம்ப பிரியம் இல்ல? ஆமா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் யமலோகத்துல உங்களை பத்தி பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்கானே. அதுக்கு என்ன தண்டனை தெரியுமாண்ணே? ஆரம்பத்துல சுண்டு வரல அத்தனை இருந்த கழுமரம் நீங்க பண்ற ஒவ்வொரு பாவத்தாலையும் வளர்ந்து 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 1.5 தென்னை வர உயரத்துக்கு இருக்குது. இன்னும் வளரும் போல் இருக்கு. ஏண்டா கால்ல முள்ளு குத்துனாலே வலிக்குதே, நம்ம பக்கிரி என்ன எப்படி தாங்குவாரு? இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். ஆமா ஆமா. ஐயோ, கைமரமா? நிஜமாவா? ஆமா. இதுக்கு என்ன பரிகாரம் தந்து? பரிகாரம் பரிகாரம் இருக்கு பக்கிரி என்ன. எப்படின்னா தினசரி 100 ஏழைங்களுக்கு வய நிறைய சோட்ட போடு, அப்படியே குறைஞ்சு 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 சுண்டு வரல எத்தனை வந்து. ஆமா, இப்பதான் செஞ்சிடறேன். காசா பெருசு. இப்ப காத்தா பெருசு, கழுமரம் இல்ல பெருசு. ஆட்டோட வருது. என்ன ஆட்டை ஓட்டிட்டு எங்க போற? பக்கிரி சாமண்ண ஓட்டுக்கா? இல்ல, மாரியாத்தாளுக்கு பூசை போட்டு பலி கொடுத்து படைக்க போறேன். மாரியாத்தா உங்ககிட்ட பலியா கேட்டா? அடிமுட்டா பசங்களா, இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களை வதைக்கிற பசங்களுக்கு யமலோகத்துல என்ன தண்டனை தெரியுமா? சீட்டு நரம்பத்தினால கறக்கு கறக்குன்னு போட்டுவிட்டா இருப்பான். என்னமோ இவரு நேரா போய் வந்த மாதிரில சொல்றாரு. நான் பார்த்ததாவா சொன்னேன்? அளவு பார்த்துட்டு வந்து சொன்னா. நிஜமாவா? நெசம் என்ன கண்ணால பாத்துது. ஐயோ, மரத்தா இருக்கிற மாதிரி மனுஷனே இருப்பாங்களா சாமி? ஆட்டையும் விட்டுட்டேன், இது அறுத்து திங்கிற ஆசையையும் விட்டுட்டேன். என்ன நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் இருக்கு, அது செய் சரியா போகும். என்ன செய்யணும்? எப்படின்னா தினமும் 10 பசுமாட்டுக்கு அவுத்திக்கீரை வாங்கி போட்டு அது வயத்த வளப்போ. நம்ம போவோம் வாங்க. பாத்து